ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மட்டன் தண்ணி குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இது கூட 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் ஒரு 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 நட்சத்திரப்பூ, இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துடலாம். இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 7 மிளகாய் வத்தல், அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா மல்லி எல்லாம் வறுபட்டுருச்சு. இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுப்போம். இப்போ அதே கடாயில் ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம், 50 கிராம் பூண்டு, 50 கிராம் இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயத்து கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிராம் தக்காளி, அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 70 கிராம் தேங்காய் சீல் சேர்த்துருக்கேன், சின்னதாக கட் பண்ணி, அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நம்ம தேங்காய் சீல் இப்படி எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி செய்யும்போது பார்த்தீங்கன்னா குழம்பு சீக்கிரமாகவே கெட்டு போகாது. அதனால் நம்ம இப்போ இந்த வெங்காயம் தக்காளி கூடயே நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ தேங்காய் சீல் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மல்லி இதெல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சதுக்கப்புறம் நம்ம இந்த வெங்காயம் தக்காளி சூடு ஆறுனது பிறகு அரைச்சி எடுத்துப்போம். இப்போ மட்டன் குழம்பு தாளிச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம், கடலெண்ணெய். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் 100 கிராம் சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துப்போம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1 கிலோ மட்டனை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மட்டனை நம்ம சேர்த்துப்போம். மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. தேங்காய் சீல் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன், பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா கசகசா சேர்க்கணும். நான் சேர்க்க மறந்துட்டேன், அதனால இப்போ சேர்த்து அந்த ஹீட்லேன்னு பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கி விட்டுறேன். இப்போ சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மட்டன் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிளகு தனியாக எல்லாம் அரைச்சி வச்ச பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒன்றாவே சேர்த்து கூட அரைக்கலாம். நான் மிக்ஸி சின்னதுனால 2 பேஜாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ வெங்காயம் தக்காளி இதெல்லாம் அரைச்சோன்னு பார்த்தீங்களா, தேங்காய், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் சீக்கிரம் வேகிறதுக்காக ஒரு சிரட்டை இந்த மாதிரி சின்ன துண்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம தண்ணி நல்லா நிறையாவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா நிறையாவே சேர்த்துட்டோம். டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு காரம் தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ 4 விசில் விட்டு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் மிதக்க மட்டன் தண்ணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது கூட கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுக்க மல்லி இலை சேர்த்துப்போம். மல்லி இலையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு இட்லி கூட வச்சு சாப்பிட போகிறேன். இட்லி சாப்பாடுக்கு
சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.